என்னங்கம்மா இப்பதான் வந்து சொல்றீங்க? கொஞ்சம் முன்னமே சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தா கார்த்திகிட்ட கேட்டுட்டு வந்திருப்பல்ல. இந்நேரம் அவர் பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாரு. என்னம்மா இப்படி பண்றீங்க? இல்லைம்மா, எனக்கே தெரியாது அந்த சாமியார் இன்னைக்கு வர்றாருன்னு. இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதான் உங்களுக்கும் இப்போ தானே குழந்த பிறந்திருக்கு, போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சாமியை பார்க்க பெரிய ஊர்ல இருந்துலாம் ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வராங்க. நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கோம். இங்கே வரும்போது பார்த்துடலாம்ல. நான் மட்டும்தான் போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. என்னை அம்மா அம்மான்னு பாசமாக கூப்பிட்றீங்களே, என்னோட பொண்ணாக இருந்தால் நான் கூட்டிகிட்டு போவேன்ல, அந்த மாதிரி தான்ம்மா. கார்த்தி தம்பிக்கு தெரியலன்னா என்னம்மா, வந்து சொல்லிக்கலாம். நம்ம வேற எங்கேயுமா போகிறோம்? கோயிலுக்கு தானே போகிறோம். அதனால ஒன்றும் இல்லை. அம்மா, பாப்பா வேற தூக்கிக்கிட்டு இருக்கா. நம்ம வேணா ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு கூட போலாமா? இப்போ மட்டும் இவளை கூட்டிகிட்டு போகலன்னா மித்ரா நம்மளை கொண்டே போட்டுருவாளே. ஆத்தாடி, அது மட்டும் நடக்கவே கூடாது. இந்த தடவை சொன்னதை கரெக்டாக செய்யணும். மருந்து கொடுத்து தான் அதை நம்ம சரியாக சாப்பிட வைக்க முடியல. அட்லீஸ்ட் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கா. அதையாச்சும் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடணும். என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஈவினிங் போகலாம் இல்லைன்னா நாளைக்கு போகலாம், ஓகேவா? இல்லைம்மா, இன்னைக்கு காலையில் தான் வராராம். அவர் மதியம் போல் கிளம்பி அடுத்த கோயிலுக்கு போயிடுவார் போல். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க, பாப்பாவுக்கு நல்லா சொல்லுவார் அப்போ அப்படின்னு எதிர்பார்த்தேன். சரி விடுங்கம்மா, நீங்கள் வரலைண்ணா. சரிம்மா, நான் அந்த சாமியார் என்ன சொல்லுவார் அப்படிலாம் நம்பி வரல. நீங்கள் சொன்னீங்க பாருங்க ஒரு வார்த்தை, என்னோட பொண்ணாக இருந்தால் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். நான் அந்த வார்த்தைக்காக நான் வரேன். பாட்டிக்கிட்ட பாப்பா பார்த்துக்க சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? கொஞ்சம் நேரம் இருங்க, நான் காலையிலே குளிச்சுட்டேன். சாரி மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். சப்பாடா, இப்போ தான் உசுரே வருது. ஆனால் இந்த மித்ரா இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கோயிலுக்கு வர சொல்லணும், அதுவும் சாமியாரை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட சொல்கிறாங்க. என்ன தான் பிளான் போடுறாலோ தெரியலை. எதுவோ நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சா நமக்கு நல்லது. அவகிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இல்லைன்னா அவளுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும்? இந்த பாரு, இந்த பொண்ணு எப்படி அம்மா அம்மான்னு மரியாதையாக கூப்பிடுது. ஆனால் அவள் வாடி பூடி அப்படின்னு கூப்பிட்றா. அவகிட்டெல்லாம் பேச்சு வாங்கணும்னு என் நேரம். என்ன பண்ணுறது? சொன்னதை செஞ்சுட்டு நம்ம போகிற வழியே பார்க்கணும். என்ன, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டாக பண்ணிடுவீங்கல்ல? சப்ப மேட்ருமா. இதை பண்ணுறதுக்கெலாம் என்ன பெரிய படிப்பாக படிச்சிருக்கணும்? இதெல்லாம் சுச்சிப்பி மேட்ரு. எத்தனையோ பேரை ஏமாத்திருக்கேன். இது என்ன ஈஸியான வேலை? என்ன எப்பவும் என்னோட சுயநலத்துக்காக ஏமாற்றி காசு சம்பாதிப்பேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு கட்டு நிறைய காசு கொடுத்து செய்யும் சொல்கிறீங்க. கச்சிதமாக செஞ்சிருவேன். நீங்கள் கவலைப்படாமல் போய் வேடிக்கை மட்டும் பாருங்கள். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்ச இல்லை. இப்படித்தான் ஒருத்தி சொல்லி சொல்லி இருந்து ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லை. அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். இதை மட்டும் ஒழுங்காக செஞ்சீங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் உங்களை தான் நான் கூப்பிடுவேன். நீங்கள் வேணா பாருங்கள் நான் இப்போ எப்படி போடுறேன்னு. நான் சொல்கிற சொல்லல அவள் என்னென்ன பண்ணுறான்னு நீங்கள் பாருங்கள். சரி, அவங்க நீ வந்துடுவாங்க, சொன்ன மாதிரி சொல்லிடு. சாமி, நீங்கள் தானே அது? ஆமாம் மகளே, நானே தான். யோ, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட உன் நடிப்பை காட்டாத. பின்னாடி வர ஆள் அவகிட்ட தான் உன் நடிப்பை காட்டணும், சரியா? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் பம்மாங்கிட்டு. இவனெல்லாம் எங்கிட்ட இருந்தால் பிடிச்சாலோ தெரியல. இவளுக்கு மட்டும் ஆள் எங்கிட்ட இருந்தால் வாராங்களோ. சாதனம்மா இங்கே இருக்காங்க, வாங்க. வணக்கம் சாமி. வா மகளே வா. இவ்வளோ நேரம் உனக்காக தான் காத்து கொண்டிருக்கேன். எனக்காகவா? எனக்காக நீங்க எதுக்கு காத்திருக்கணும்? நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை மகளே, இந்த கோவிலுக்கு யார் யார் எப்பொழுது வர வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதன்படி தான் சொன்னேன். ஆனா உங்களை பார்க்கறதுக்கு கூட்டம் அலமோதுன்னு சொன்னாங்க அம்மா. நீங்க என்னடானா தனியா யாருமே இல்லாம யாரடா இங்க வருவா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த பொண்ணு என்ன நம்மள இந்த கேள்வி கேட்குது? அதுக்கு தான் அந்த பொண்ணு சொன்னச்சோ கரெக்டாக பண்ணிடுவியான்னு. எத்தனை பேரை ஏமாண்டிருக்கோம். இத்தனை கூண்டா இருந்துக்கிட்டு நம்மள இந்த கேள்வி கேட்குதா? இரு இரு, நீ சொல்வதும் சரிதான் மகளே. கூட்டம் அலைமோத வேண்டும். ஆனால் என்ன பயன்? யார் என்னை பார்க்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு பண்ண வேண்டும். அதன்படிதான் நீயே என் முன் உட்கார்ந்திருக்கிறாய். அதை நீ போக போக புரிந்து கொள்வாய். ஆனா எந்த சாமியாரும் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததில்ல. நீங்க என்னமோ பழைய காலத்துல விட படத்துல பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறீங்க. எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா தான் இருக்கு.
பார்வதி அம்மா வேணா உங்களை நம்பலாம். அவங்க என்னை அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன். மற்றபடி உங்க மேலலாம் என் மேல நம்பிக்கையே இல்லை. மகளே, ஆரம்பத்தில் எல்லாரும் இப்படித்தான் கூறுவார்கள். நான் சொல்வதை கேட்டவுடன் அப்படியே என்னை நம்புவார்கள். அதே போலதான் நீயும். நான் சொல்வதை கேட்டால் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். உன் குழந்தை எப்படி இருக்கிறது? இவருக்கு எப்படி நமக்கு குழந்தை இருக்குன்னு தெரியும்? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். பார்வதி அம்மா சொல்லியிருப்பாங்க. இல்லட்டினா நம்ம வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். அதனால குழந்தை கண்டிப்பா இருக்குன்னு கெஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு கெஸ்ட்ல தான் அடிச்சு விடுவார். சொல் மகளே, உன் குழந்தை எப்படி இருக்கிறது? அதுவும் பெண் குழந்தை. ஜானகி என்றுதானே பெயர் வைத்துள்ளாய்? அதுவும் உனக்கு பிரியமான உன் அம்மாவின் பெயர். என்ன சரிதானா மகளே? அம்மா, எனக்கு கண்ணு பிறந்து பேர் வச்சது ஏதாச்சும் இவங்க கிட்ட சொன்னீங்களா? இல்லையம்மா, இவங்க இன்னைக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டேன். பக்கத்தில் பேசிக்கினாங்க. இல்லைன்னா இவரை பற்றி எனக்கு தெரியாதும்மா. அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி இவரை நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் எப்படி அவங்க கிட்ட சொல்ல முடியும்? அப்புறம் எப்படி கரெக்டா சொல்றாங்க அவங்க? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நல்ல பவரான சாமியார் தான் என்னமோ. நீங்கள் பாட்டுக்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அப்படிலாம் கேட்காதீங்கம்மா. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்குங்க. என்ன மகளே, இன்னும் என்மேல் உனக்கு நம்பிக்கை வரவில்லையா? சரி, உன் பாட்டி, உன் மாமியார் எல்லாரும் நலமா? உன் குடும்பத்தில் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் யாரை கிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி சொல்றீங்க? யாரையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடவுளே என்னிடம் வந்து பேசுவார். சரி, அப்ப நான் வரேன். நீங்க நல்ல சாமியாரவே இருந்துட்டு போங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க கேட்ட எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த பொண்ணு இன்னும் இப்படி பண்ணுது. வேற யாராச்சும் இருந்தா இந்நேரம் நான் நார வாயை வச்சு நல்லா திட்டிருப்பேன். ஆனா என்னால இப்ப திட்ட முடியல. என்ன பண்றது? எனக்கு மேல அந்த பொண்ணு திட்டுவா. கொஞ்சம் பொறுமகளே, நீ என்னை சந்திக்க வந்திருக்கின்றாய். அப்படி என்றால் அதற்கான காரணம் கண்டிப்பாக இருக்கும். உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது. எனக்கா? எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? அப்படிலாம் ஒன்றும் வராது. வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். மகளே, உனக்கென்றால் உனக்கல்ல, உன் கணவருக்கு. உன் கணவர் என்று சொன்னதும் அமைதியாகிவிட்டாய் பார்த்தாயா? நான் சொல்வதை கேள். கொஞ்சம் நாளைக்கு, இல்லை இல்லை, சில வருடங்களுக்கு நீ அவரை விட்டு பிரிந்திருப்பதுதான் அவருக்கு நல்லது. இல்லை என்றால் உன் கணவருக்கு உயிருக்கு கூட ஆபத்து நேரலாம். இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க. அதை எப்படி நான் நம்புறது? நான் அவரை விட்டு போயிட்டேன்னா அவரு தாங்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவரால் நிம்மதியாக இருக்க கூட முடியாது. நான் தான் அவருக்கு உயிர். நீ தான் அவருக்கு உயிர். ஆனால் இப்பொழுது நீ தான் அவர் உயிரையே எடுக்கும் ஏமன். இல்ல, அப்படிலாம் இல்ல. என்னோட கார்த்திய நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. சரி, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இன்னே புரிஞ்சுக்க போற. சரி மகளே, நீ கிளம்பு. நடக்கிறத வச்சு நீனே புரிஞ்சுக்கிட்டு நீனா விலகி போயிடுவ. உன்னாலதான் உன்னோட கணவருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு. பெரிய கண்டமே இருக்கு. நீ அவரை விட்டு பிரிந்திருப்பதான் அவருக்கு நல்லது. என்னம்மா இப்படி சொல்கிறாரு இவர்? இல்லைங்கம்மா, இவங்கெல்லாம் சும்மா ஏதாச்சும் காசுக்காக இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வாங்க, அதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சரி, நீங்கள் எமோஷ்னலாக சொன்னீங்களா, அதனால தான் வந்தேன். ஆனால் இவன் இம்புடு பெரிய குண்டு தூக்கி போடுவேன்னு நினச்சே பார்க்கல. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நம்ம வாங்க, வீட்டுக்கு போகலாம். இல்லைம்மா, ஆனால் பக்கத்தில் எல்லாரும் இவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது. அப்படி இப்படிலாமா சொன்னாங்க. இப்போ கூட பாருங்கள், நம்ம வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கரெக்டாக தானம்மா சொன்னார். அப்போ இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இவருக்குள்ளே ஏதோ பவர் இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேட்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. யார் சொல்கிறதையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னோட கார்த்தி விட்டு நான் போகணுமா? அது நடக்கவே நடக்காது. நான் இல்லைன்னா தான் கார்த்திக்கு அப்படியே ஒரு மாதிரி உலகத்திலே இல்லாத மாதிரி ஆயிரும். நான் அவர் கூட தான் இருப்பேன். என்னால் கார்த்திக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வாங்க போகலாம். என்ன, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பேசிட்டீங்கல்ல? அவன் நம்பிட்டாலே இப்படி நம்பியிருக்க மாட்டாளே. ஃபர்ஸ்ட் அப்படிதாம்மா சொன்னா. அதுக்கப்புறம் அவ நம்பிட்டா. அவ நம்புற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணினா தானே அவ நம்புவா. புரியுது. சின்னமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டாதான் அவளுக்கே கொஞ்சம் நம்மளால தான் கார்த்திக் கண்டு இருக்கணும் சந்தேகம் வரும். அப்படி தானே சொல்ல வர? ஆமாம்மா,
அப்படி எதுவும் நடக்கலைன்னா அவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னா இருப்பா. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்னதாக இன்சிடென்ட் பண்ணால் போதும் நம்பிடுவா. சரி, செஞ்சுட்டா போச்சு. அப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் இருக்கவே கூடாது. இங்கே மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. முக்கியமாக அவள் கண்ணில் நீ பற்றவே கூடாது. சரியா? சரிம்மா, நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி எங்கிட்டாச்சும் போய் செட்டில் ஆயிடுவேன். உன் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்றேன், கிளம்பு. ஏ சாதனா, கார்த்தியை விட்டு நீ நான் போக மாட்டேன். உன்னைய தானாக போக வைக்கிறேன். நான் விரட்டணும்னு அவசியமே இல்லை. இனிமேல் நீ கார்த்தி பக்கம் தலை வச்சே படுக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். இத்தனை தடவை நீ தப்பிச்சிட்ட, ஆனால் இந்த தடவை நான் தான் ஜெயிக்க போகிறேன். என்ன சிவா, மீரா கிட்ட பேசுனியா இல்லையா? மறுபடியும் கல்யாணத்தை பற்றி பேசுனியா? அவள் ஒத்துக்கிட்டாளா? எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படி தானே கேட்டா? அவங்க வீட்டில் எல்லாம் ஓகே தானே? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல? அவள் நம்ம வழிக்கு வந்துருவாள்லப்பா. அம்மா, நீங்கள் வேறு சும்மா இருக்கீங்களா? நானே கடுப்பில் இருக்கேன். யாப்பா, மீரா அப்போ என்ன சொன்னா? வேணான்னு சொல்லிட்டாளா? வேணும்னு சொல்லலை, வேணான்னு சொல்லலை. ஆனால் புடி கொடுத்தே பேசலையேம்மா. மற்றெல்லாம் பேசுனா நல்லா பேசுகிறா. ஆனால் கல்யாணம்னு வந்தால் அவள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறா. முன்னாடி இருந்த மீரா இப்போ இல்லைம்மா. எல்லாம் என் மேலே தான். எல்லாம் அந்த அசோக்கால வந்தது. அவனை ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா சொதப்பிருச்சு. இனிமே அவனை சும்மாவே விடக்கூடாதுமா. அவன் இருக்கிற வரைக்கும் மீரா எனக்கு கிடைக்கவே மாட்டா. கவியை என்னன்னு மிரட்டி பயமுறுத்தியாச்சு. ஆனால் இந்த அசோக் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் மட்டும் நான் கன்ஃபார்ம் ஆச்சு அவ்வளோதாம்மா. அவன் என்னை சும்மாவே விட மாட்டேன். அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஆனால் மீராவே நம்ம பக்கம் இல்லையேப்பா. முன்னாலாச்சும் மீரா நம்ம பக்கம் இருந்தா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. அதனால தைரியமாக எதையாச்சும் பண்ணலாம். ஆனால் இப்போ அவன் நம்ம பக்கம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? என்னம்மா, எல்லாம் உன்னை வச்சு தான் பண்ணணும். எமோஷ்னல் பிளாக்மெயில். நானா எமோஷ்னல் பிளாக்மெயிலா? நம்மக்கிட்ட அவள் எமோஷ்னல் ஆகுற அளவுக்கு என்ன நடக்க போகுது? அம்மா, நீங்கள் மறுபடியும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி படுத்துருங்க. அவள் எப்படியும் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களை பார்க்க வருவா. அங்கேயே வச்சு நான் இனிமேல் இருக்க போகிறனோ இல்லையோ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கம்மா. இந்த கல்யாணத்தை பார்க்கணும் தான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு உருகி பேசுங்க. அவள் உடனே மனசு மாறிடுவா. அவன் மனசை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும்டா. அவள் ஒத்துப்பாளா? அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிராதா? பின்னாடி நடக்கிறத பற்றிலாம் இப்போ அவள் கவலைப்படக்கூடாதும்மா. இப்போ நம்ம அவளை கல்யாணம் பண்ணியே தீரணும். அந்த கட்டாயத்தில் இருக்கோம். இதை விட்டா வேற வழியே இல்லை. மீராவும் இப்போதைக்கு ஓகே சொல்கிற மாதிரி இல்லை. அவளே மனசில் குழப்பத்தில் இருக்கா. நான் தானும் டவுட்டில் இருக்கா. அதனால் அவளை நம்ப வைக்கிறதும் கஷ்டம். இதுதான் ஒரே வழி. என்னடா அதுவும் ஹாஸ்பிட்டலில் வச்சா தாலி கட்டணும்? அதுக்கு என்னம்மா பண்ணுறது? எங்கே வச்சு கட்டினா என்ன? கல்யாணம் ஆனால் போதும்ல. எப்போ? நாளை கழிச்சு ஓகே தானே உங்களுக்கு? சரிடா, என் பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. சரிம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல. என் புள்ள சொல்கிறதா எனக்கு வேத வாக்கு. இதை விட வேற என்ன இருக்குது? அந்த மீராட்ட எப்படி ஆக்டிங் போடணும்னு எனக்கு தெரியும். நான் போடுற ஆக்டிங்கில் பாரு அவள் எப்படி வந்து கழுத்தை நிட்டுறான். சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். நீங்கள் இருங்க. மீரா, நான் பேசுனா கல்யாணத்துக்கு எனக்கே ஓகே சொல்ல மாட்டேங்கிறியா? முன்னாடி மட்டும் நல்லா பேசினேன், இப்போ மட்டும் அவாய்ட் பண்ணுறல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். இந்த தடவை என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. முதல்ல அசோக்கு போட்டு தள்ளியிருக்கணும், மிஸ் ஆயிட்டேன். இனிமேல் ஏதாச்சும் பிரச்சனை தானே நானே கழுத்தில் இறங்கி அவனை சொருகிற வண்டியதான். இனிமே அவன் நம்மக்கிட்ட மோதவே கூடாது, மோதவும் விடக்கூடாது. அவனோட மீராவை முதல்ல அவங்கிட்ட இருந்து பிரித்து நமக்கு சொந்தமாக்கணும். அதை பார்த்து துடிச்சு பாதி செத்துக்கிட்டு இருக்கையில அவனை கத்தியால் குத்தி கொல்லணும். இல்லையா கட்டையால் அடிச்சே கொல்லணும். இல்லையா ஒரு லாரியை விற்று ஏற்றி கொள்றேன். இது நடக்கும்.